சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வுல இன்னைக்கு நாம திருப்பல்லாண்டும் திருத்தொண்டர் புராணமும் என்ற அற்புதமான ஒரு நிகழ்வாக பார்க்க இருக்கின்றோம். திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே நமக்கு கண்டிப்பா நம்பி ஆரூரர் நினைவுக்கு வருவாரு. திருப்பல்லாண்டு அப்படின்னு சொன்னா பெருமான போற்றி துதிப்பது அப்படிங்கிறது தெரியும். இது இரண்டையும் இணைத்து நமக்கு அற்புதமான ஒரு விருந்தாக கொடுக்க வந்திருப்பவர் சிங்கப்பூரில் இருந்து திருமதி விஜயலட்சுமி மோகன் அம்மா அவர்கள். அம்மா அவர்கள் ஏற்கனவே நமக்கு பழக்கமானவங்க தான். நம்மளுடைய 2-3 பொழிவுகள் ஏற்கனவே கொடுத்திருக்கின்றார்கள். செய்வதை திருந்த செய் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் கொண்டவர்கள். அதனால அவங்களுடைய அந்த ஆழங்கால் படுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது ரொம்ப அழகா தெரியும். அம்மா இன்றும் மாதம் செங்காங் கோயில்ல அபிராமி அந்தாதி தொடர் பாராயணம் மற்றும் வழிபாடு செய்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். திருமுறைகள் மேல் அலாதியான அன்பு, காதல் என்று சொல்ல வேண்டும். முறையாக சங்கீதம் படித்தவர்கள் அப்படிங்கறது அவங்க பாடும் போதே நமக்கு தெரியும். கேசட்ஸ் எல்லாம் கூட அம்மா பதிவிட்டிருக்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி கோயில்கள்ல பஞ்சபுராணம் பாடுவது, ஓதுவார்கள் இல்லாத காலத்துல பஞ்சபுராணம் பாடுவது, இந்த மாதிரியான பணிகளை அம்மா ரொம்ப ஆர்வத்தோடு செய்து வரக்கூடியவர்கள். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இன்றும் மார்கழி மாதம் அப்படின்னா கண்டிப்பா பாராயணத்துல அம்மாவை பார்த்துடலாம். ஏதாவது ஒரு கோயில்ல சிங்கப்பூர்ல அம்மா வந்துடுறத நம்ம பார்க்கலாம். இது நிறைய பேர் சொல்லி நாங்க கேள்விப்பட்டது உண்டு. அப்போ அம்மாவுடைய உரைப்பு அப்படிங்கும் போது எங்களுக்கு ஒரு பிரமிப்பு வரும். எங்களெல்லாம் அதாவது மோட்டிவேட் பண்றதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அம்மாவோடைய அந்த உத்வேகம் எங்களை மாதிரி உள்ளவங்களை கண்டிப்பா மோட்டிவேட் பண்ணுது அப்படின்னு சொன்னா அது நிதர்சனமான உண்மை. அப்படிப்பட்ட அம்மா அவர்கள் இப்போது நமக்கு அற்புதமான கணீர் குரலில் நமக்கு திருத்தொண்ட புராணத்தையும் அதே நேரம் திருப்பல்லாண்டையும் இணைத்து சொல்லுவதற்காக வந்திருக்கின்றார்கள். தாமதிக்காமல் அம்மாவிடம் மேடையை ஒப்படைக்கின்றேன். அம்மா சிவாய நம. சிவசிவா. திருச்சிற்றம்பலம். நம சிவாயவே ஞானமும் கல்வியும், நம சிவாயவே நானறிவிச்சையும், நம சிவாயவே நானவிழ்த்துமே, நம சிவாயவே நன்னெறி காட்டுமே. எங்கேனும் யாராகி பிறந்திடினோ தன்னடியார் கங்கே இங்கே என்றருள் செய்யும் எம்பெருமான் எருதேறி கொங்கேயும் மலர் சோலை குளிர் பிரமபுரத்துறையும் சங்கே ஒத்தொளிர் மேனி சங்கரனின் தன்மைகளே. நமசிவாயம். எங்கே யாராக பிறந்தாலும் அருள் செய்வது தன் அடியாருக்கு இறைவன் தன்மை என்று திருஞான சம்பந்தர் பாடினார். நமசிவாயவே ஞானமும் கல்வியும் என்பது எப்பொழுதும் என்னுடைய விருப்ப பாடல். இன்று திருத்தொண்டர் புராணமும் திருப்பல்லாண்டும் என்று ஒரு தலைப்பை நான் தேர்ந்தெடுத்தேன். அது புத்திசாலித்தனமா இல்லை முட்டாள்தனமா என்று எனக்கே தெரியவில்லை. எத்தனையோ ஆழங்கால் கண்டு எத்தனையோ பேர் பேசிய இந்த ஞான வேள்வியிலே இப்படி ஒரு தலைப்பை எடுக்க வைத்தது அதுவும் இறைவன். இறைவன் என்னை விளையாட்டு பொருளாக்கி வேடிக்கை பார்க்கிறானோ என்னவோ தெரியவில்லை, பார்க்கலாம். அருளாளர்கள் வழங்கிய அமுதம் காலத்தால் அழியாதது. மன்னர்களுக்கெல்லாம் மன்னனாகிய இறைவன், நம்முடைய அழகிய சிற்றம்பலவன், தன்னை பரவும் அடியார்கள் தன் திருவடி நீழலிலே வாழ வேண்டும், இன்புற்றிருக்க வேண்டும் என்று திருவுளம் கொண்டான். தென்னாடுடைய சிவன் தன்னார் தமிழில் திருமுறைகள் என்ற ஒப்பற்ற நூல் தொகுப்பை தன் அடியார் மூலம் உலகுக்கு வழங்கினான். வேற எந்த மொழியிலும் இப்படி ஒரு பக்தி தொகுப்பு கிடையாது என்பதை நாம் உணர வேண்டும். இலக்கிய தொகுப்பாகிய 10 பாட்டு 8 தொகை போன்று பக்தி தொகுப்பு 12 திருமுறைகள். இதில் வரும் 9ஆம் திருமுறை திருப்பல்லாண்டையும்
திருமுறையில் வரும் திருப்பல்லாண்டையும் திருத்தொண்டர் புராணத்தையும் ஒப்புமை செய்தால் என்ன என்று ஒரு எண்ணம் தோன்றியது. நான் சொன்ன மாதிரி அது எப்படிப்பட்டது என்று எனக்கே தெரியவில்லை. சிவத்திரு லாவண்யா அவர்கள் ஒரு அழகான தலைப்பை இந்த ஞான வேள்விக்கு கொடுத்தார். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கு வரும். என் மனநோக்கில் எழுந்த இந்த எண்ணமே, இந்த கருத்தே சுமார் 200 நாட்களை எட்டவிருக்கும் இந்த ஞான வேள்வியில் மழலையரின் தேன்குரலும் மதியுரை அறிஞர்கள் பலரின் கருத்து மழையும் வேள்வியில் பொழிவதாக இருக்கிறது. இதற்கிடையே என்னையும் தலை காட்ட வைத்திருக்கிறார் இந்த அம்மையார். அவர்களுக்கு மிக்க நன்றி. ஞாயிற்றுக்கிழமைகளில் அந்த மழலையர் முயற்சியை கேட்டதுமே ஒரு எனர்ஜி பூஸ்டர் என்று சொல்லுவோமே, அந்த மாதிரி ஒரு பூஸ்டர் மாதிரி வருகிறது. அந்த குழந்தைகளை மனமாற நெஞ்சார வாழ்த்தி வணங்கி என்னுடைய இந்த உரையை துவங்குகிறேன். இந்த 6 மாத காலத்தில் திருவிசைப்பாவும் திருப்பல்லாண்டும் பல கோணங்களில் ஆராயப்பட்டு விட்டன. எல்லாமே அற்புதம். முடிந்தவரை எல்லாமே கேட்டிருக்கிறேன். திருப்பல்லாண்டு 13 பாடல்களில் பெரிய புராண செய்திகள் பல விரவி கிடக்கின்றன. நான் கால ஆராய்ச்சியில் செல்லவில்லை. என் உணர்வுகள் நான் உணர்ந்தவாறு சொல்லுகிறேன். என்னென்றால், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவர் என்று மாணிக்கவாசக பெருமான் சொன்னார். அறிந்தோ தெரிந்தோ கேட்டோ இல்லை மற்றவர்களுக்கு சொல்லிவிடலாம் என்ற அந்த எண்ணத்திலேயோ சொல்லவில்லை, உணர்ந்து சொல்ல வேண்டும். வைணவத்தில் திருப்பல்லாண்டு பாடியவர் பெரியாழ்வார். அதே போல சைவத்திலே பாடியவர் சேந்தனார். ஔவையார் பலர் இருந்திருக்கிறார்கள். இதை எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், இதோடு ஒரு தொடர்புடைய செய்தி. சங்ககால ஔவையார் அதியமானின் நண்பர். இடைக்காலத்தில் இருந்த பாரி மகளிர் அங்கவை சங்கவை அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்த ஔவையார். நம் நம்பியாரூரர் பெருமான் காலத்தில் விநாயகர் அகவல் பாடி திருக்கோவலூர் என்ற ஊரிலிருந்து கைலாயம் சென்ற ஔவையார் என்று இன்னொருத்தர். இப்படி இருந்தது போலவே சேந்தன் என்ற பெயரை உடைய பலர் இருந்ததாக ஆராய்ச்சியாளர் கூறுகிறார்கள். நிகண்டு நூலான திவாகரம் என்ற நூல், அந்த நூலை இயற்றிய திவாகரனை போற்றிய சேந்தனார். இந்த திவாகரம் என்ற நூலை எழுதியவர் அருக்க சமயத்தை சார்ந்தவர் என்று ஒரு வழக்கு. வீரசோழியம் என்ற ஒரு இலக்கண நூல், அதை இயற்றியவர் பொன்பற்றி காவலன் புத்தமித்திரன். புத்தமித்திரன் என்ற பொழுதே உங்களுக்கு தெரியும், இலக்கண நூலை எழுதிய அவர் பௌத்த சமயத்தை சார்ந்தவராக இருந்திருக்கலாம். அவர் ஒரு சேந்தர். பட்டினத்தடிகளின் நன் அமைச்சராக இருந்த சேந்தன், அவர் பட்டினத்தடிகளால் துறவு பூண்டதும் தானும் தன் சொத்துக்களை எல்லாம் கொடுத்துவிட்டு ஒரு விறகு வெட்டியாக ஒவ்வொரு ஊராக சென்று சிவபெருமானை தரிசிக்கும் பழக்கமுடையவராக இருந்தார் என்று நாம் கேட்டிருக்கிறோம். இப்படி பலரை போன்று திருவிசைப்பா பாடிய சேந்தனாரும் ஒருவர் என்று திருவிகா, சி.கே. சுப்பிரமணிய முதலியார் போன்ற வரலாற்று ஆய்வாளர்கள், சைவ நன்னெறியாளர்கள் கருதுகிறார்கள். இவர் சிவபெருமானை வழிபட்டு வரும்பொழுது தில்லை மூதூரை அடைந்து திருநடம் கண்டு கும்பிட்டு வாழும் நாளிலே திருவாதிரை திருவிழா வந்தது. திருத்தேர் நகராமல் நின்றுவிட்டது. இறைவனுடைய திருவிளையாடல். எல்லோரையும் ஆட வைக்கும் பெருமான் அந்த தேரிலே இருந்து ஆடாமல் நிற்கிறான், தேரையும் ஓட்டவில்லை. இந்த பெரியார் பல்லாண்டு பாடி திருத்தேரை செலுத்தினார் என்பது வரலாறு. திருவாதிரை களியை இவர் இல்லம் சென்று உண்டவன் ஆடல் வல்லான். ஆடல் வல்லான் தன்னுடைய திருமணத்திலும் சாப்பிடவில்லை. மீனாட்சி மனம் செய்யும் பொழுது, தன்னுடைய மகன் திருமணம் திருப்பரங்குன்றத்திலே இந்திரன் செய்யும் பொழுதும் சாப்பிடவில்லை. களியை உண்டான். சேந்தனார் கொடுத்த அன்பு களி. அந்த அன்புடன் தரப்பட்ட களி சிந்தி கிடப்பதை கண்ட தில்லைவாழ் அந்தணர்கள் சேந்தனாரை அழைத்து வந்து சிறப்பு செய்தனர்.
அது முதல் இறைவனுக்கு திருவாதிரை களி படைக்கும் பழக்கம் வந்தது என்று வரலாற்று செய்தி. தேரை மறுபடியும் நகரச் செய்த அந்த சேந்தனார் அவர் பாடிய 3 திருவிசைப்பா பாடல்கள் தான் நமக்கு கிடைத்தன. திருப்பல்லாண்டு 13 பாடல்கள். குரு வணக்கம் செய்ய வேண்டும். என்னுடைய குரு அமரர் திரு ராஜசேகர ஓதுவார் அவர்கள் எனக்கு 9 திருப்பல்லாண்டு பாடல்களை கற்பித்தார். திருப்பல்லாண்டு இன்று நட்டப்பாடை, அதாவது கம்பீர நாட்டை என்று சொல்கிறோமே, அந்த கர்நாடக இசை வடிவத்திலும் சாளரபாணி, ஆனந்த பைரவி போன்ற பன்முறை ராகங்களில் பாடுவதுடன் எழுச்சி மிகுந்த கர்நாடக ராகங்களிலும் பாடலாம் என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் அவர். இன்று 100ஆண்டு விழா கொண்டாடுகிறோம். பெரியவர் தருமபுரம் சுவாமிநாத ஐயா அவருக்கு தேஷ் ராகம், பிருந்தாவன ராகம், இதை பிருந்தாவனி, பிருந்தாவன சாரங்கா என்பார்கள். கல்யாணியில் கூட அவர் அழகாக பாடுவார். இவர்கள் எல்லாம் இந்த ராகங்களில் பாடியதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால், இவை மக்களை போய் சேர வேண்டும். ஒரு ஜனரஞ்சகமான இந்த பாடினால் இதை நாம் கேட்கலாம் என்று சொல்லுவது போல. அதனால் கர்நாடக தேவகாந்தாரி ராகத்திலே ஒரு சமயம் இது ஒரு நிகழ்வு நடந்தது. ருத்ரகாளியம்மன் கோவிலில் சித்ரா பௌர்ணமி அன்று 10 நாள் திருவிழா, கொடியேற்றம். அன்று அவர் சொல்லாண்ட சுருதி பொருள் என்று கர்நாடக தேவகாந்தாரி ராகத்திலே பாட ஆரம்பித்தார். எல்லோரும் தங்களை மறந்து இறையுருள் வெள்ளத்தில் மூழ்கியவர். அந்த சுற்றி வரும் இடத்திலே எல்லாரும் நின்று விட்டோம். அந்த மாதிரி ஒரு குரலும் வளமும் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த திருப்பல்லாண்டின் கருத்து செறிவும். அவர் சொல்லிக் கொடுத்த பாடல்களை பாட எனக்கு ஆவல். மீதி 4 பாடல்களின் சிற்றறிவுக்கு எட்டிய வரையில் நானே மெட்டமைத்து பாடினேன். ஆனால் இந்த கட்டுரை, இந்த உரையை நான் பேசும் பொழுது எனக்கு ஒரு பாடலுக்கு மேல் போகவில்லை. ஏனென்றால் யோசனை, இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, பெரிய புராணத்தை தேடி பார்க்கலாமா என்று வந்ததில் இன்று ஒரு பாடல் மட்டும் என்னுடைய சிற்றறிவு கேட்டிய வரை பாட இருக்கிறேன். இனி கருத்து பகிர்வுக்குள் நாம் நுழையலாம். மண்ணுகத்தில்லை வளர்கனோ பக்தர்கள் வஞ்சகர் போயகல பொன்னின் செய் மண்டபத்து உள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க அன்னநடை மடவாள் உமைகோன் அடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தர்க்கு பல்லாண்டு கூறுதுமே பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தர்க்கு பல்லாண்டு கூறுதுமே. மண்ணுகத்தில்லை. மண்ணுக என்றால் வாழ்க, வளர்க என்று பொருள். இல்லை, ஒரு இடத்துக்கு வேகமாக போங்கள் என்று சிலர் பொருள் கூறுவார்கள். இங்கு வேகமாக போய் ஒரு பிரயோஜனமும் இல்லை. சுவாமி நம்மளை பார்த்தா நாம அவரை பார்த்த மாதிரி. பிறவா யாக்கை பெரியோன் என்று சிவனுக்கு பெயர். பல்லாண்டு கூறுகையில் அவன் விரும்பி உறையும் கோயில் என்று அடியவர்களால் கும்பிடப்படும் அந்த தலத்தை வணங்க வேண்டும். பெரும்பற்ற புலியூரானே பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்று சொன்னார் நம் அப்பர் பெருமான். திருவாரூரில் சாயரட்சை பூஜை மிகவும் விசேஷம்.
அந்த நேரத்தில் உலகில் உள்ள சிவ கலைகள் அனைத்தும் திருமூலட்ட நாதரிடம் போவதாக ஐதீகம். அப்படியானால் இரவில் எங்கே போகும் அத்தனை சிவகலைகளும் என்று ஒரு கேள்வி வரும் அல்லவா? நம் தில்லையம்பதியில் தான் சென்று சேரும். அதனால்தான் தில்லை வாழ்க என்கிறார். சிவம் என்றால் மங்களம். அந்த மங்களம் சேரும் இடம் வாழ வேண்டும், வாழும். இருந்தாலும் நம்ம சொல்லி இப்ப குழந்தையெல்லாம் தாங்க ஏதோ பண்ண மாதிரி சொல்ற மாதிரி நாமும் வாழ்க என்று வாழ்த்த வேண்டும் என்று அந்த அடியார் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். கண்டேன் சீதையை என்று அனுமார் சொன்ன மாதிரி தில்லை மன்னுக என்று சொல்லவில்லை, மன்னுக தில்லை என்றார். நாவுக்கரசு பெருமான் ஒரு அழகான புக்க திருத்தாண்டகம் பாடியுள்ளார். மங்குல் மதி தவழும் மாட வீதி மயிலாப்பிலுள்ளார் மருகலுள்ளார் கொங்கில் கொடுமுடியார் குற்றாலத்தார் குடமூக்கில் உள்ளார் போய் கொள்ளம் பூதூர் தங்குமிடமறியார் சாலநாளார் தருமபுரத்தில் உள்ளார் தக்களூரார் பொங்கு வெண்ணீர் அணிந்து பூதம் சூழ புலியூர் சிற்றம்பலமே புக்கார் தாமே. கொங்கில் கொடுமுடியார் என்றவர் கொடுமுடியிலிருந்து சிதம்பரம் போயிருக்கிறார். நம்பியாரூரர் நமசிவாய திருப்பதிகம் பாடிய பெருமை வாய்ந்தது அந்த கொடுமுடி திருத்தலம். நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லுனா நமசிவாயவே என்று பாடிய பாடல். அந்த பதிகத்தின், இந்த புக்க திருத்தாண்டகத்தின் ஒவ்வொரு பதிகத்திலும் பெருமானின் சிற்றம்பலம் பெருமை கூறப்படுகிறது. சரி, இது பல்லாண்டிலே மன்னுகத்தில்லை. பெரிய புராணம் என்ன சொல்கிறது என்று பார்த்தால், நம் தமர் ஆரூரன் அவர் தம் தடுத்தாட்கொண்ட புராணத்திலே தில்லையின் சிறப்பு முதலாக வருகிறது. ஏனென்றால் நம்பியாரூரை முன்வைத்துத்தான் உபமன்யு முனிவர் சொல்கிறார் வருகிறார் என்று. அதனால் முதலிலே அவருடைய புராணத்தின் பகுதி பகுதியாக பிளாஷ்பேக் என்றெல்லாம் சொல்லி ஒரு அழகான ஒரு அமைப்பை கொடுத்திருக்கிறார் சேக்கிடார் பெருமான் அவர்கள். புராணம் பாதி பிள்ளை பாதி என்று சொன்ன திருஞான சம்பந்தர் கூட பின்னாலே தான் போகிறார். இங்கே நம் தமர் ஊரன் தில்லைக்கு வருகிறார். நிறைய பாடல்கள், எல்லாரையும் சொல்ல நேரமில்லை. நானே அனுபவித்து உட்கார்ந்து எழுத மறந்து விடுவேன், குறிப்பெடுக்க மறந்து விடுவேன். அதிலே பொறுக்கிய சில பாடல்கள். தேமகலங்கள் அணிமாமணி மார்பின் செம்மல் அங்கயல்கள் செங்கமலத்தன் பூமலங்க எதிர்ப்பாய் வனமாடே புல் அலம்பு திரை வெள்வளை வாவி தாமலங்குகள் தடம் படை சூழும் தன்மருங்கு தொழுவார்கள் தம்மை மாமலங்கள் அறவீடருள் தில்லை மல்லல் அம்பதியின் எல்லையை வணங்கி. நம்பியாரூரர் எப்போதுமே அழகாக உடையணிந்து ஒரு இப்பெல்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு டெபானையர் அந்த லுக்கோட வருவார். தேம அலங்கல், புத்தம் புது மாலை, பூ மாலைகள் அப்படியே பெர்ஃப்யூம் இப்பெல்லாம் போடுறாங்க, அவருக்கு இயற்கையா அதை போட்டு. அணி மாமணி மார்பு, அரசரால் வளர்க்க பெற்றவர், அந்தணர் குலத்தில் தோன்றியவர்,
பணத்துக்கோ பொருளுக்கோ எதுக்கும் குறைவில்லை. இப்போது சிவபெருமான் இன்னும் தடுத்தாட்கொள்ள போகிறார். இந்த பெருமைக்குரிய அந்த நாயனார் மார்பின் அணிந்து செங்கயல்கள் அங்கமல அங்கயல்கள் செங்கமலத்தன் பூமலங்க எதிர்பாயவன மாடே. அங்கே புல் அலம்புகிறது. பறவைகள் எல்லாம் அந்த கயல் மீன்களில் உள்ள கமல பூக்கள் உள்ள அந்த தண்ணீர் பரப்பிலே பாய்கிறது. திரை வெள் வளை வாவி தாமலங்குகள், அந்த குளத்திலே தாமலங்கு என்றால் மலங்கு என்ற ஒரு மீன் இருக்கிறது. அவையெல்லாம் ஆடும். அந்த தில்லையம்பதி நோரத்திலே தன் மருங்கு தொழுவார்கள் தம் மாமலங்கள் அறவீடு அருள் தில்லை மல்லல் அம்பதியின் எல்லையை வணங்கி என்றார் அல்லவா? அது என்ன என்று பார்த்தால், வணங்குபவர்களின் மும்மலம் நீக்கப்பெற்று முத்தி அளிக்கும் அத்தில்லையை அம்பதியைச் சேர்ந்தார். அப்படிப்பட்ட நம்முடைய மும்மலங்களை நீக்கக்கூடிய இறைவன் இருக்கக்கூடிய அந்த தில்லை மன்னுக என்று சேந்தனார் பாடியதில் என்ன வியப்பு! அது ரொம்ப பொருத்தமாக இருக்கிறது. தில்லை வாழ வேண்டும், ஏன் தில்லை வாழ வேண்டும் என்று இன்னொரு பாட்டு. பார்வளங் விளங்க நான்மறை நாதம் பயின்ற பண்பு, நான்மறை நாதம் பயின்ற பண்பு மிக வெண்பொடியாடும் சீர்விளங்கு மணினா ஒலியாலும் திசைகள் நான்கு எதிர்ப்புறப்படலாலும் தார்வளை விளங்கு வரை மார்பின் அயன் பொன் சதுர்முகங்களென ஆயினத்தில்லை ஊர் விளங்கு திருவாயில்கள் நான்கின் உத்திர திருவாயில் முன்னெய்தி. தில்லையிலே அந்த ஊர் மட்டும் விளங்க வேண்டும் என்றல்ல, பார்விளங்க 4 வேதங்களும் பயின்றவர்கள் இருக்கிறார்கள். உடம்பு முழுக்க வெண்பொடி திருநீறு பூசியவர்கள். 16 இடங்களில் திருநீறு பூசுவது சைவர்களின் மரபு. அவருடைய வாயிலே மணி நா ஒலியாலும், மணி போன்ற நா ஒலி. திசைகள் 4 எதிர்ப்புறப்படலாலும். ஏன் திசைகள்? நம்முடைய நான்முகனுக்கு திக்குவாயன் என்று பெயர். திக்குவாயன் என்றால் ஸ்டாமர் இல்ல, 4 திக்குகளையும் அவன் 4 முகங்கள் பார்த்து கொண்டிருக்கும். அந்த அயன் மார்பிலே அவனும் மாலை அணிந்திருக்கிறான். இங்கே பார்த்தீர்கள்னா முதல்லே நம்முடைய நாயனார் அவர்கள் அணிமணி மாலை போட்டிருந்தார், தேமலங்கு மலர் மாலைகள் அணிந்திருந்தார் என்று அவருக்கு நிறைய வர்ணனை சொன்னவர், இங்கு தார் விலங்குன்னு ஒரே ஆண்கள் தார் மாலை போடுவார்கள். தாரும் மாலையும் என்று சொல்வது ஆணும் பெண்ணும் என்பது போல. அந்த சதுர்முகனின் 4 திசைகள் போன தில்லையிலும் 4 திசைகளிலும் திருவாயில்கள் உள்ளன என்று சொல்கிறார். ஊர்விளங்கு திருவாயில்கள் 4இல் உத்திர திருவாயில் முன் எய்தி. முதலிலே இந்த 4 வாயில்களிலே குறிப்பிடப்படுவது மேற்கு திசையில் உள்ள இந்த திருவாயில். இந்த திருவாயிலை பார்த்தீர்களானால் இதன் வழியாக நம்பியார் ஒரு பெருமான் செல்கிறார். சைவ சமய குரவர்கள் 4 சமய குரவர்கள் 4 கோபுர வாசல்களில் தங்கள் திருவடியை பதித்துள்ளனர். இப்படிப்பட்ட பெருமை உடைய அந்த தில்லையை மற்றவர்களை பற்றி அவர்கள் காலம் வரும்பொழுது சொல்கிறேன். இப்படிப்பட்ட பெருமுடைய தில்லையை மன்னுக வாழ்க என்று வாழ்த்துவதில் வியப்பே இல்லை. இன்னும் 2 பாடல்கள் இந்த பெரிய புராணத்தை தொடர்பு படுத்துவதால் அவருடைய கவிநயத்துக்கு பொறுக்கும் வைரமணிகள்.
அங்கண் மாமரை முழங்கும் மருங்கே ஆடும் அரம்பயர் அரங்கு முழங்கும் அங்கண் மாமரை முழங்கும் மருங்கே ஆடும் அரம்பயர் அரங்கு முழங்கும் மங்குல்வானின் மிசை ஐந்தும் முழங்கும் வாசமாலைகளில் வண்டுகள் முழங்கும் பொங்கும் அன்பு அருவி கண்பொழி தொண்டர் போற்றி இசைக்கும் ஒலி எங்கும் முழங்கும் திங்கள் தங்கு சடை கங்கை முழங்கும் தேவதேவர் புரியும் வீதி. ஒரு பக்கம் மாமரைகள் முழங்குகின்றன, பக்கத்திலேயே அரம்பய மகளிர் வந்து ஆடும் அரங்குகளில் அவர்களுடைய நடன ஒலி முழங்குகிறது. மங்குல் வானில், அந்த வானத்திலே 5 பூதங்களும் தங்கள் வேலையை செய்கின்றன. வாச மாலைகளில் வண்டுகள் வேறு ரீங்காரம் இடுகின்றன. இதுல ஒரு பாட்டு பின்னாலே ஒரு முத்தியாளர் நான்மறையோர் மூவாயிரவர் நின்னோடு ஒத்தே வாழும் அதிலே தெத்தே என்று வண்டு பாடும் தென்தில்லை என்று சொல்வார். அதே போல இங்கு வாச மாலைகளில் வண்டு முழங்கும். பொங்கும் அன்பு அருவி கண்பொழி தொண்டர் போற்றி இசைக்கும் ஒலி எங்கும் முழங்கும். அடுத்த வரி, அடுத்த இதுல மன்னுகத்தில்லை வளர்கனன் பக்தர்கள் என்பதற்கு இந்த பெரிய புராணத்திலே அப்படி ஒரு அழகான ஒரு இணைப்பு கிடைத்திருக்கிறது. திங்கள் தங்கு சடை கங்கை, இறைவன் தேவதேவர் அவனுடைய வீதிகளில் இதெல்லாம் ஒழுங்கிறது. அடுத்த பாட்டு, அழகு என்பது தமிழ் என்பதற்கு ஒரு ஓமையான பாட்டு. ஆடு தோகை புடை நாசிகள் தோறும் அரணி தந்த சுடர் ஆகுதி தோறும் மாடு தாமமணி வாய்கள் தோறும் மங்கள கலசம் வேதிகை தோறும் சேடு கொண்ட ஒளி தேர் நிறை தோறும் சென்னல் அன்னமலை சாலைகள் தோறும் நீடு தன் புனல்கள் பந்தல்கள் தோறும் நிறைந்த தேவர்கணம் நீலிடை தோறும். தோறும் வரவில்லை, எடுத்துக்கொள்ள வேண்டும். மயில்கள் அந்த கோபுரத்திலே இருக்கின்ற அழகான மாடங்களிலே ஆடுகின்றன. அரணிக்கட்டையிலே நெருப்பை உண்டாக்கி அதிலே ஆகுதி வளர்க்கிறார்கள். அந்த ஒரு ஒளி தெரிகிறது. மாடுதாமம் மணி தொங்க விட்டிருக்கிறார்கள். நம்ம கும்பாபிஷேகத்தில எல்லாம் தொங்க விடுவார் மாலைகளாக. தாமம் என்றால் மாலை. மங்கள கலசம் கும்பங்களை வைத்து யாக வேதிகைகளில் பூசை செய்கிறார்கள். சேடு கொண்ட ஒளி தேர் நிறை தோறும். தேர் ஒரு தேர் அல்ல, அங்கு பூரா ஒவ்வொரு கோவிலும் தேர்கள், அதிலே ஒளி. அடுத்த வரி ரொம்ப முக்கியம். சென்னல் அன்னமலை சாலைகள் தோறும். வருவோருக்கெல்லாம் உணவு அளிப்பது நம்முடைய சைவ மரபு. சத்திரம் என்றால் சத்திர யாகம் என்று ஒன்றை செய்து அதற்காக ஒரு கட்டடத்தை கட்டி அங்கே வந்தவர்களுக்கு சோறு போடுவது மரபு. இங்கே நம்முடைய மன்னுகத்தில்லை இருக்கிறதல்லவா, சென்னல் அன்னமலை. அன்னமலை என்றால் சாப்பாட்டினால் ஆன மலை. அதுவும் சிவப்பரிசி, ரொம்ப ருசியும். இப்ப சொல்றாங்களே நியூட்ரிஷன், ஈட் ரெட் ரைஸ் என்றெல்லாம், அதெல்லாம் சிவபெருமான் அப்பே சொல்லியிருக்கிறார். அறிவாள் நாயனார் என்ற ஒரு நாயனாரிடம் சென்னல் அரிசியிலே செய்த தயிர் சாதமும் வடுமாங்காயும் சாப்பிட்டார் என்று வரலாறு. சுவாமி நல்ல ருசியான சாப்பாடு சாப்பிடுவார், ஆனால் நமக்கு தெரியவில்லை.
இப்பொழுது கோவில்கள் எல்லாம் பார்த்தா என்னவோ ஜிலேபி, லட்டு, பாதுஷா எல்லாம் நைவேத்தியம் பண்றாங்களா, அவருக்கு வேண்டியது தயிர் சாதம், வடுமாங்காயும். அதுவே ரொம்ப அன்பாக சாப்பிடுவார். அதனால் செந்நெல் அன்ன மலைகள் சாலைகள் தோறும் இப்பொழுது கூட ஒரு 40, 50 ஆண்டுகளுக்கு முன்பு திருவாதிரை அன்று அந்த தீட்சிதர்கள் வீதியிலே பெரிய பெரிய ஜோடு தவளை என்று சொல்வார்கள். அது நிறைய களியும் கூட்டும் வைத்து அகப்பையினாலே எடுத்து எடுத்து அறவேருக்கும் கொடுப்பார்கள். திருவாதிரையாம் உருவாய் களி திருப்பி கேட்டால் துடுப்பால் அடி என்று அதுக்கு ஒரு சொலவடை கூட இருந்தது. அந்த மாதிரி ஒரு அருமையான உணவளிக்கும் கடவுள் அமுத சுரபியாக இருந்து அக்ஷய பாத்திரமாக இருந்து உணவளிக்கும் அந்த மண்ணுகத்தில்லை என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த சொற்றொடர் வளர்க நன் பக்தர்கள். இங்கேயும் என்னோ தெரியவில்லை, லாவண்யா அம்மையாருக்கு ரொம்ப பிடித்தவர் நம் தமர் ஊரர் என்பதால் எனக்கு வந்ததும் அப்படித்தான். திருத்தொண்ட தொகையில ஒரு பாடல் வருகிறது அல்லவா, அதை சொல்லி விடுகிறேன். பக்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன், பரமனையை பாடுவார் அடியார்க்கும் அடியேன், சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன், முப்போது திருமேனி தீண்டுவார்க்கடியேன், முழு நீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன், அப்பாலும் அடி சார்ந்தார் அடிவர்க்கும் அடியேன், ஆரூரில் அம்மானு காளே. தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிது. ஆகவே மண்ணுகத்தில்லை வளர்கனம் பக்தர்கள் என்றார். நம் வாழ்க வளமுடன் என்பது போல சேக்கிழாரை திருத்தொண்டர் புராணம் பாட வைத்த நம்பியாரூரர் திருத்தொண்ட தொகையிலே பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் என்று சொல்லும் பொழுது வளர்கனம் பக்தர்கள் என்று இவர் சொன்னாரே, பக்தர்கள் மீது நம்பியாரூரர் கொண்ட அன்பு பல இடங்களில் வெளிப்பட்டிருக்கிறது. இந்த பக்தருக்காகத்தான் இவரும் புறகு சிவபெருமானும் புறகு என்று சொன்னவரை ஒரு அதிர்ச்சியோடு பார்த்துவிட்டு இறைவனை கேட்டு திருத்தொண்ட தொகை பாடினார். இன்னொரு அடியார் இவரோடு சண்டையிட்டு இவர் வந்தால் வயிற்றை கிழித்து கொண்டு சாவேன் என்று சொல்ல, நானும் வயிற்றை கிழித்து கொண்டு சாகிறேன் சொல்லி அவரையும் உயிர்ப்பித்து அவரோடு தோழனாகினார். நன்றொண்டர் என்று சிவனுக்குத்தானே தவிர மற்றவருக்கு அவர் நன்றொண்டர். பக்தர் பண்பை காட்ட திருக்கூட்ட சிறப்பு என்ற முதல் பகுதியில் சேக்கிழார் சொல்கிறார். இது வளர்கனம் பக்தர்கள் என்பதற்கு பெரிய புராணத்திலே இருந்து நான் எடுத்து காட்டும் ஒரு மேற்கோள். மாசிலாத மணி திகழ் மேனி போல் பூசும் நீரு போல உள்ளும் புனிதர்கள் தேசினால் எத்திசையும் விளக்கினார் பேச ஒண்ணா பெருமை பிறங்கினார். மாசில்லாத மணி திகழ் மேனி யாருடையது? மணி கண்டம் கருத்தவன் கழுத்திலே அந்த நீலகண்டமானது ருத்ராட்சம் மாதிரி இருக்கிறது. அந்த அவருடைய மேனி எப்படியோ அடியார்கள் மேனியும் அப்படித்தான். அந்த மாசில்லாத மணிதிகள் மேனி மேல் பூசும் நீரு போல உள்ளும் புனிதர்கள். எப்படி வைக்கிறார் பாருங்கள், உள்ளும் புறமும் புனிதர்களாக இருப்பார்களாம் பக்தர்கள். அவர்களுடைய அந்த தேசினால் எத்திசையும் விளக்கினார் பேச ஒண்ணா பெருமை பிறங்கினார் என்று சொன்னார். அடுத்து இன்னொரு பாட்டு வைக்கிறார். பூதம் மைந்தோ நிலையில் கலங்கினோ மாதோர் பாகர் மலர்த்தாள் மறப்பிலார் ஓது காதல் உரைப்பில் நெறி நின்றார்
அனார். பூதம் ஐந்தும் நிலையில் கலங்கினாலும், பூகமைப்பு எர்த்குவேக், நிலநடுக்கம் வருகிறது, நிலம் எங்கேயோ எரிகிறது, தீ, காற்று வீசி இந்த டோர்னேடோ, சைக்ளோன் எல்லாம் சொல்கிறார்கள், அதெல்லாம் வருகிறது. காற்று, ஸ்பேஸ பத்தி சொல்ல வேண்டாம். இப்படி 5 பூதங்களையும் அவை நிலை நின்று கலங்கினாலும் இந்த அடியார்கள் மாதோர் பாகத்தார் மலர்த்தாள் மறப்பு இலார். இதுதான் முக்கியமான விஷயம். மாதோர் பாகத்தாருடைய மலர்த்தாள் மறப்பு இலார் என்று சொல்கிறார். ஓது காதல் உரைப்பின் நெறி நின்றார். அவர்களை பொறுத்த வரைக்கும் இறைவன் புகழை எப்பொழுதும் பாட வேண்டும். நின்றாலும், இருந்தாலும், கிடந்தாலும், நடந்தாலும், மென்றாலும், துயின்றாலும், இமைத்தாலும், விழித்தாலும், மன்றாடு மலர்பாதம் ஒரு காலும் மறவாமை குன்றாத உணர்வுடையார் தொண்டர் என்று சொன்னார். அடுத்தது அப்பருக்கு அடிக்கடி சொல்லும் இந்த பாடல். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொனும் ஒக்கவே நோக்குவார். கூடும் அன்பில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். பெரிய புராணம் திருத்தொண்டர் புராணம் பெரிய புராணம் தான். அடியார் பெருமையை இன்னும் கூறிக்கொண்டே போகிறது. நான் இப்பொழுதுதான் மன்னுகத்தில்லை வளர்க நம் பக்தர்கள் என்று சொல்லியிருக்கிறேன். அடுத்த வரிக்கு நான் போக வேண்டும். பஞ்சகர் போய் அகல. சிவநெறியில் நில்லாதவர்கள் ஒதுக்கத்தக்கவர்கள். சிவநெறியை நிந்திப்பவர்கள் வஞ்சகர்கள். ஞானசம்பந்தர் வரலாற்றிலே மதுரையம்பதியில் அந்த வஞ்சகர்கள் அகன்ற வரலாறு உள்ளது. மன்னுகத்தில்லை வளர்க நம் பக்தர்கள், வஞ்சகர் போய் அகல. பண்ணிய வஞ்சனை தவத்தால் பஞ்சவன் நாட்டிடை பரந்த எண்ணில் அமன் எனு இருஞ்சேனை இரிந்து ஓட மண்ணுலகமே அன்றி வானுலகம் செய்த பெரும் புண்ணியத்தின் படை எழுச்சி போல எய்தும் பொலிவு எய்த. சும்மாவா இருந்தார்கள் அந்த வஞ்சகர்கள்? 9 வயது குழந்தைக்கு என்னென்ன தீங்கு செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்தார்கள். நடந்தது மதுரையம்பதியிலே. திருப்பாதிரி புலியூரிலே அப்பர் பெருமானை அவர்கள் ஆக்கிய துன்பங்கள் கணக்கில்லாதவை. உண்மையில் சமயம் இதையெல்லாம் செய் என்று சொல்லவில்லை. மனத்திலே உள்ள அழுக்காறு. சைவ நெறி அன்பும் சிவமும் ஒன்று என்று கூறுகிறது. திருமூலர் சொல்வது போல, அன்புரு சிந்தையர் ஆகி அடியவர் நண்புரு நல்லூர் பெருமணம் இமேவி நின்று இன்புரு எந்தை இணையடி ஏத்துவார் என்று திருஞான சம்பந்தர் நல்லூர் பெருமணத்திலே பாடினார். இந்த வஞ்சகர்கள் எல்லாம் போய் அகல. தில்லையிலே வஞ்சகர்கள் வரவில்லை, வந்தாலும் வாசலோடு நின்று விடுவார்கள் போல. அடுத்த வரி. பொன்னின் செய் மண்டபத்து உள்ளே புகுந்து. இப்பொழுது மதுரையம்பதியிலிருந்து அந்த வஞ்சகரை எல்லாம் விட்டுவிட்டு நாம் தில்லைப்பதிக்கு செல்கிறோம். பொன்னம்பலத்துக்கு செல்கிறோம். பொன்னம்பலம் என்பது பொன்வேய்ந்த அம்பலமாக இருக்கலாம், அல்லது கனகசபை என்று காரைக்கால் அம்மையார் பாடிய திரு ஆலங்காடு ரத்தன சபை. நம் தில்லையம்பதி பொற்சபை, பொன் அம்பலம். மதுரையம்பதி வெள்ளி அம்பலம். அதுபோல தாமிரபரணி ஆற்றின் நடுவே இருக்கின்ற திருநெல்வேலியிலே தாமிர சபை, குற்றாலத்திலே சித்திர சபை, பொன்னம்பலம் பெருமை மிக்க தில்லையிலே இருக்கிறது.
இங்கும் இங்கு தடுத்தாட்கொண்ட புராணம் தான் என்னை கை கொடுத்தது என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் அதிலே சுந்தரமூர்த்தி நாயனார் நம்பியார் அவர்கள் உள்ளே போகிறார். அழகாக சொல்கிறார்கள். அதிலே சிற்றம்பலம், பேரம்பலம் என்றால் படித்ததை முழுதும் சொல்ல முடியவில்லை. திருவிக அவர்களும், முதலியார் அவர்களும் இதை பற்றி ஒரு நீண்ட விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். உங்களுக்கு மீண்டும் நன்றி சொல்கிறேன். இந்த உரை இருக்கிறதே, இதுக்காக நான் படிக்க வேண்டும் என்றால் அதிலே மூழ்கிவிட்டேன். அவ்வளவு அழகாக அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இனி பாடலுக்கு வருகிறேன். பெருமதில் சிறந்த செம்பொன் மாளிகையின் பிறங்கு பேரம்பலம் மேரு வருமுறை வலங்கொண்டு இறைஞ்சிய பின்னர் வணங்கிய மகிழ்வொடும் புகுந்தார். அருமறை முதலின் நடுவினில் கடையினில் அன்பர்தம் சிந்தையில் அலர்ந்த திருவளர் மொழிசூழ் திருச்சிற்றம்பலம் உன் திரு அணுக்கண் திருவாயில். பெருமதில் சிறந்த செம்பொன் மாளிகை, சுற்றி அழகிய பெரிய மதில் சூழ்ந்தது. இங்கு பிறங்கு மாளிகை மின் பிறங்கு பேரம்பலம் மேரு என்கிறது. திருவளர் ஒளிசூழ் திருச்சிற்றம்பலம் என்று ஒரு வரி வருகிறது. என்று கூறப்பட்ட இந்த இரண்டு அம்பலங்களும் இன்னும் மெய்யடியார்கள் சென்று தரிசிக்க விளங்குகின்றன. பேரம்பலம் என்பது சோமாஸ்கந்தர் முதலிய உற்சவ நாயகர்கள் எப்பொழுதும் எழுந்தி அருளி இருக்கும் மன்றம். சிற்றம்பலம் கூத்துடையானாகிய சபாநாயகர் எழுந்தி அருளி இருக்கும் பெருமன்றம். சிற்றம்பலம் என்பதை சித் அம்பலம் என்றும் கொள்ளலாம். பேரம்பலம் அண்டத்தை குறிப்பது, சிற்றம்பலம் பிண்டத்தை குறிப்பது. பெரியதற்கெல்லாம் பெரிதாக இருப்பது பேரம்பலம், சிறியதற்கெல்லாம் சிறியதாக இருப்பது சிற்றம்பலம். இதன் நுட்பம் இறைவன் பருமைக்கு பருமையாய் நுண்மைக்கு நுண்மையாய் இருப்பவன் என்று விளக்குவதாக அமைகிறது. சற்று கடினமான தத்துவம் இருந்தாலும் அணுவுக்கணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் என்று ஔவையார் சொன்னார். நம்முடைய மாணிக்க வாசகருடைய அண்ட பகுதியிலே அணுத்தரு தன்மையில் ஐயோன் காண்க, இணைப்பரும் பெருமையில் ஈசன் காண்க, அரியதில் அரிய அரியோன் காண்க, மருவிய பொருளும் வளர்ப்போன் காண்க. இது திருவண்ட பகுதியிலே வரும் இது. ஆகவே பேரம்பலம் சிற்றம்பலம் என்பது நமக்கு பருமையும் நுண்மையும் காட்ட வந்துள்ள ஒரு செய்தியாக பொன்னின் மண்டபத்து உள்ளே புகுந்து என்பதற்கு இந்த எல்லாவற்றையும் அரவணைத்து பெரிய புராணம் கூறுகிறது. மண்ணின் மிசை திருமூலர் வாக்கினால் தமிழ் வகுப்ப கண்ணிய திரு அருளால் மன்னிக்க வேண்டும். அத்தகைய பொன்னின் செய் மண்டபத்து உள்ளே புகுந்து சேந்தனாருடன் நாமும் போகிறோம். உவனியெல்லாம் விளங்கும்படி இறைவன் உமை மடவாளோடு நமக்கு அருள் செய்ய காத்திருக்கிறான். அன்னநடையால் உமை அருகிருக்க அடியோமுக்கு அவன் அருள் புரிகிறான் என்கிறார். ஏன்? இறைவன் அருட்சக்தியை வெளியே கொண்டு வந்தால்தான் அவள் இவருடைய அருளுக்கு அடியார்கள் பாத்திரமா என்று ஒரு கண்ணோக்கிலே காட்ட முடியும். ரெக்கமெண்டேஷன். உள்ளே இருந்து வெளிப்பட்டவள், என்றும் இனியவள், அதனால் இளமை மாறா திறத்தினள். பேப்பரை மாற்றிவிட்டேன், அதனாலே தவறாக திருமூலர் வந்தார். அம்மை தன்னை இப்படி சொல் என்று சொல்வதாக என்னுடைய கருத்து, மன்னிக்க வேண்டும். திருமூலர் வாக்கிலே சேர்ந்திருந்தேன் சிவ மங்கை தன் பங்கனை, சேர்ந்திருந்தேன் சிவன் ஆவடு தன்துறை, சேர்ந்திருந்தேன் சிவபோதியின் நீழலில்
சேர்ந்திருந்தேன் சிவன் நாமங்கள் ஓதியே என்கிறார். பெரிய புராணம் என்ன சொல்கிறது என்றால், புவனியெல்லாம் விளங்க அன்னநடை மடவாள் உமைகோன் அடியோமுக்கு அருள் புரிந்து என்று. தன்னிலவு ஆர்சடையார் தாம் தந்த ஆகம பொருளை மண்ணின் மிசை திருமூலர் வாக்கினால் தமிழ் வகுப்ப கண்ணறிய அத்திரு அருளால் அவ்வுடலை கரப்பிக்க எண்ணிறைந்த உணர்வுடையார் ஈசன் அருள் என உணர்ந்தார். இந்த இடத்திலே அந்த 4 வரிகளை நான் எடுத்துக்கொண்டேன். தன்னிலவு ஆர்சடையார் தாம் தந்த ஆகம பொருள். உலகத்திலே இறைவன் தந்த ஆகம பொருளை கொண்டு வர வேண்டும். மண்ணின் மிசை திருமூலர் வாக்கினால் தமிழிலே கொண்டு வர வேண்டும். கண்ணிய அத்திருவருள், எப்படி அந்த அருள் வந்தது? திரு அருளால் வந்தது. அந்த அருளுக்கு என்ன வடிவம்? அது அம்மையின் வடிவம். அன்ன நடை உமையாள் கோன் அல்லவா? அந்த உமையை பக்கத்திலே வைத்து கொண்டு மாதோர் பாகர் அந்த திருமூலருக்கு அருள் கொடுத்தார். திருமூலருடைய கொஞ்சம் நம்ம சொல்லக்கூடாது, டிஸ்ட்ராக்டடா அந்த பக்கம் போறேன்னு நினைக்கலாம். திருமூலர் அம்பிகையை பற்றி நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார். லாவண்யா அவர்கள் திருமூலருக்காக ஒரு இது பண்ணும் பொழுது அந்த நிறைய அறிஞர்கள் அதை பற்றி பேசுவார்கள் என்று என்னுடைய கருத்து. இப்பொழுது உமையின் பெருமையை சொல்ல இங்கு வந்தது. அந்த அருள் சக்தி, சிவமும் சக்தியும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தால், பாரதியார் சொல்வது போல ஒன்று சேர்ந்து விட்டால் அங்கு எல்லாம் போய்விடும். எப்பொழுது இரண்டும் ஒன்றுக்கொன்று பிரிகிறதோ, தனியாக இருக்கிறதோ, பக்கத்திலே துணையாக அமர்ந்திருக்கிறதோ, அப்பொழுது உலகம் நடைபெறும். அப்பொழுது அருள் புரிவாள். அன்னை காட்டுவாள் ஐயனை என்பார்கள். அது மானிடருக்கு மட்டுமல்ல, ஒரு குழந்தையை தாய் தான் உங்க அப்பான்னு சொல்ற மாதிரி நம்முடைய அருள் சக்தியான அம்மை நம்முடைய சிவபெருமானை நமக்கு காட்டுவார். அவன் சும்மா உட்கார்ந்து இருப்பார், அம்மா சொன்னால் கேட்பான். அன்னை காட்டுவாள் ஐயனை, அவன் நம் தீவினையை ஓட்டுவான். பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தன், அவனுக்கு பல்லாண்டு கூறுவோம் என்கிறார். இத்தனையும் சொல்லி பல்லாண்டு கூறுவோம், பல்லாண்டு கூறுதுமே என்கிறார். பித்தன் என்ற சொல் திருமுறைகளில் பல இடங்களில் வருகிறது. காலத்தால் முற்பட்ட காரைக்கால் அம்மை முதல் ஆளுடைய பிள்ளையார், நாவுக்கரசர், நம்பியாரூரர், மணிவாசகர் முதலிய அருளாளர்கள் ஆண்ட பெருஞ்சொல்லது, பெரிய சொல். திருத்தொண்டர் புராணத்தை பற்றி சொல்ல வேண்டாம். எழுத்து எண்ணி படித்த சான்றோரும் ஆண்டோரும் அறிவார்கள். பல்லாண்டு கூறவும் இறை அருள் வேண்டும். பாரார் தொல்புகழ் பாடவும் ஆடவும் அவன் அருள் வேண்டும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்கிறத சிவபுராணம். இங்கே என்னுடைய உரை இந்த ஒரு பாடலுக்காக எடுத்துக்கொண்ட நேரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அது பொருத்தமானது என்று நான் கருதியதால் நீங்கள் இதிலே தவறு இருந்தால் பொறுக்க வேண்டும். அடுத்து இந்த பாட்டினுடைய ஒரு மொத்த கருத்தை பெரிய புராணம் சொல்கிறதா என்று கேட்டால், பெரிய புராணத்தின் கடைசி பாடல் சொல்கிறது. என்றோ இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமோ ஓங்கிட மன்றுளாரடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம் மண்ணுகதில்லை வளர்கனவும் பக்தர்கள் வஞ்சகர் போயகல பொன்னின் செய் மண்டபத்து உள்ளே புகுந்து புவனியலாம் விளங்க அன்னநடை மடவாள் உமைகோன் அடியோமுக்கருள் புரிந்து பின்னை பிறவி
அறுக்க நெறி தந்த பித்தர்க்கு பல்லாண்டு கூறுதுமே. பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தர்க்கு பல்லாண்டு கூறுதுமே. இறைவன் அருளை நினைக்கவும், அவனை பற்றி பாடவும், அவனை வாழ்த்தவும் இந்த இனிய வாய்ப்பை அளித்த அந்த இறைவனுக்கு நன்றி கூறி, என்னை சொற்பொழிவாற்றுங்கள் என்று சொல்லி என்னையும் அடியனாக்கி இருங்கழல் சென்னியில் சேர்க்க வைத்த லாவண்யா அவர்களுக்கும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.